1000 காசுகள் கொடுத்திருப்பேன். என் தலையை விரும்புகிறார்கள், ஆனால் விலை தர மாட்டேன் என்கிறார்கள். என்னிடத்தில் இருப்பதே தமிழ் ஒன்றுதான். தெண்டலில் ஒலி வாங்கிய தமிழ், தேனாற்றில் உயிர் வாங்கிய தமிழ், கண்டின் குரலினில் அகரமனும் கால் வாங்கிய தமிழ், நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கிய தமிழ், அன்றிலும் அன்னத்திடம் அடி வாங்கிய தமிழ், மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்பு கட்டிய தமிழ், கல்லாத மலரையிரதம் கனிவாயிரு குடியிருக்கும் தமிழ், பெற்றோர் இல்லாத பெரும் பொருளாக இருக்கிற தமிழ், கற்றோர் அவையில் கவியான தமிழ், காலத்தால் சிறந்த மூத்த மொழியாக இருக்கிற தமிழை போல ராஜனும் எனக்கு விருது தந்த அனைவரும் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதுதான் நான் ராஜனுக்கும் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் தருகிற பரிசு, பாராட்டு பத்திரம். கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டிய நேரத்தில் என்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டு வட அமெரிக்க தமிழ் பேரவை உரையாற்ற வந்த சம்பத்தை அடையாளம் கண்டு இந்த பரிசை, இந்த விருதை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறேன், நாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறேன். ஆனால் திருக்குறள், வில்லேர் உழவன் பகை கொள்ளினும் கொள்ளற்க. கையிலே ஆயுதம் தரித்திருக்கிற ஒருவனுடைய பகையை நீ சம்பாதித்தாலும் சொல்லேர் உழவனுடைய பகையை நீ சந்திக்காதே, சொல்லேர் உழவன் பகையை சம்பாதிக்காதே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் சொல்லேர் உழவன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். வள்ளுவத்திடமிருந்து அந்த பரிசை எனக்கு, அந்த விருதை எனக்கு தந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் உடற்கூட்டில் உயிர் பறவை இருக்கிறவரை என்னுடைய கடைசி ஆசை, வாட்ஸ் யுவர் லாஸ்ட் டிசைர் என்று என்னை கேட்டால், நான் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் 9.5 மணி நேரம் தொடர்ந்து பேசினேன். இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 மணி வரைக்கும் பேசினேன். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசினேன். ஒருவர் கூட எழுந்து போகவில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கவில்லை. சொல்லேர் உழவர் விருது வாங்கி இந்த பொன் வேளையில் சொல்லுகிறேன், தொடர்ந்து 24 மணி நேரம் பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. காலம் என்னை அனுமதிக்குமானால், என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைக்குமானால், கல்லறைக்கு போவதற்கு